பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாய் அமைவதாக. நம்ம இன்றைக்கான ஜீவ ஊற்றை தியானிக்கலாம். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. நம்ம வாழ்கிற அந்த காலம் கடைசி காலம், கடைசி நொடி பொழுதுல தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடக்கிறத வச்சு நம்ம நினைக்கிறோம், எனக்கு அப்படி நடந்துருமோ, ஐயோ அவங்க வியாதியில படுத்துட்டாங்க, எனக்கு அப்படி நடந்துருமோ, ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையில கடன் தொல்லை, எனக்கு அப்படி நடந்துருமோ, ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, எனக்கு அப்படி நடந்துருமோ. நம்ம அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இங்க சொல்றாரு, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். 2வது பகுதி, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை உள்ள கரம், தேவனுடைய உதவி செய்கிற கரம், தேவனுடைய உதவி செய்கிற அவருடைய புயம் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால ஒன்றை மறக்காதீங்க, இருள் பூமியை மூடிட்டோம், காரிருள் ஜனங்கள் எல்லாரையும் மூடி போட்டுட்டோம், ஆனால் என் மேல் கர்த்தர் உதிப்பார். நான் விசுவாசத்தில் இப்படி சொல்றேன், உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய சபை மேலே, உங்களுடைய ஊழியத்தின் மேலே கர்த்தருடைய மகிமை நிச்சயமாய் உதிக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, என் மகிமை உன்மேல் காணப்படும். பயப்படாதீங்க, கர்த்தருடைய பலத்த கரம் உங்க கூட இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் அவர் உங்களை பாதுகாக்க தன் செட்டையின் மறைவிலே, செட்டையின் நிழலுக்குள்ளாய் வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமா உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த வசனம் உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.